தலைப்பு: தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 27. ஈசாக்கிற்கு மணவாட்டியை தேடுதல். ஈசாக்கிற்கு மணவாட்டியை தேடுதல். ரெபேக்காளுக்கு எலியேசரின் பரிசு. பெத்தியேலின் வீட்டில் எலியேசர். ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார் என்பதை வேதமானவரும் ஒப்புக்கொள்ளுகின்றனர். வாக்குத்தத்தங்களின் மையமாக இருந்த தனது குமாரனாகிய ஈசாக்கை ஆபிரகாம் பலியாக ஈந்தது போல பரமபிதாவும் தமது குமாரனாகிய இயேசுவை ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் பாவ நிவாரண பலியாக கொடுத்து ஆபிரகாம் ஈசாக்கை மீண்டும் பெற்றுக்கொண்டதில் அடையாளமாக காட்டப்பட்டபடியே தேவன் தமது குமாரனை மரித்தோரிலிருந்து திரும்ப பெற்றார். எபிரேயர் 11 முதல் 19 வசனங்கள். ஈசாக்கின் மணவாட்டியாகிய ரெபேக்காள் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது உயிர்த்தெழுதலில் அவரது மணவாட்டியாக மாறப்போகும் கிறிஸ்துவின் திருச்சபைக்கு நிழலாக காட்டப்பட்டிருக்கிறார். இந்த ஒற்றுமைகள் மிகவும் விசேஷமானவைகளாக இருக்கின்றன. ஈசாக்கு இயேசுவை அடையாளப்படுத்துகின்றபடியினால் ஆபிரகாம் பரமபிதாவை அடையாளப்படுத்துகிறார். மேலும் மணவாட்டியை அழைத்து வர அனுப்பப்பட்ட ஊழியக்காரனாகிய எலியேசர் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியின் வேலைக்கு அடையாளமாக இருப்பார். முற்காலங்களில் திருமணத்தை நடத்தும் வழக்கமானது நமது நாளின் வழக்கத்திலிருந்து வேறுபட்டதாயிருந்தது. ஆவிக்குரிய விஷயங்களை விளக்குவதற்கு ஏதுவாக யூத பழக்க வழக்கங்களை தேவன் ஏற்பாடு செய்திருப்பதாக தெளிவாக தெரிகிறது. எனவேதான் ஈசாக்கு தனக்குரிய மணவாட்டியை தேடுவதற்கு பதிலாக ஆபிரகாம் எலியேசரை தம்முடைய குமாரனுக்கான ஒரு மணவாட்டியை தேடி அழைத்து வரும்படிக்கு அனுப்பினார். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், அதாவது அழைக்காவிட்டால், அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு அறிவித்தபடி இந்த விளக்கம் முழுமையடைகிறது. யோவான் 6:44 வசனம். ரெபேக்காள் செம்மறி ஆடுகளுடன் அவைகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறவளாக காணப்பட்டது போலவே கிறிஸ்துவின் மணவாட்டி என்று அழைக்கப்படுபவர்கள் பொதுவாக ஓநாய்களுடன் அல்ல, மாறாக கர்த்தருடைய ஆடுகளுடனேயே காணப்படுகிறார்கள். மேலும் ரெபேக்காளும் செம்மறி ஆடுகளும் கிணற்றின் அருகில் காணப்பட்டனர். இது ஜீவ தண்ணீருக்கான சிறுமந்தை வகுப்பாரின் வாஞ்சையை அடையாளமாக காட்டுகின்றது. கிணறு, துறவு வேதாகமத்தை அடையாளப்படுத்துகின்றது. ரெபேக்காள் மந்தைக்கு தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தார். இவர் இயேசு தமது மணவாட்டி வகுப்பாராக தெரிந்து கொள்ளும் ஜனங்கள் நன்கு அடையாளப்படுத்துகிறார். கர்த்தர் ஆடுகளின் மீது அதிகாரம் செலுத்துவோரை அல்லாமல் மாறாக அவைகளுக்கு உணவும் புத்துணர்வும் அளித்து ஊழியம் செய்பவர்களையே தேடிக்கொண்டிருக்கின்றார். ரெபேக்காளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆதியாகமம் 24 வசனம் என்பதாகும். இது போலவே மகிமையடைந்த இரட்சகர் கோடிக்கணக்கான ஆதாமின் சந்ததியுடைய நித்திய பிதாவாக இருக்க போகிறபடியால் கிறிஸ்துவின் திருச்சபையானது அவர்களை மீண்டும் உயிரடைய செய்வதில் தாயாக இருப்பார் என்பதாக சில வேதமானவருக்கு தோன்றுகிறது. ஏசாயா 9 வசனம். ஆமேன்.